அந்த மலக்குல் மௌத்துடைய அழைப்பை ஏற்று அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாரா? தயாரா? அந்த மரணம் எம்மை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்பதை நம்புகிறோமே. அந்த ரப்பை சந்திப்பதற்கு நாம் எதை செய்தோம்? எதை செய்தோம்? இந்த உலகத்தில் இருந்து பிரியும் போது எம் நிலைமை என்னவாகும் தெரியுமா? விட்டு செல்ல இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? நாம் கொடுக்க போகின்ற கடமைகள் என்ன? என் பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய மனைவிமார்களுக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? எம்முடைய பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அதற்கு பிறகு திடீரென்று மரணம் ஏற்பட்டால், எம் வாழ்வுடைய பொறுப்புகள் முடியாத நிலையில் மரணம் வந்தால் என்னாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல காது கொடுத்து கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய கடமையில் ஒன்று 3 நாட்கள் கழியக்கூடாது. தன்னுடைய வசியத்தை அவன் எழுதி தன்னுடைய தலைமாட்டில் வைத்திருக்காமல், இது சுன்னா இல்லையா? என்னுடைய வசியா இருக்கிறதா? இப்போது வாங்கிய கடன்கள் என்ன? வாங்கிய அமானிதங்கள் என்ன? எம்மிடத்தில் இருக்கின்ற பொறுப்புகள் என்ன? எம்முடைய செல்வத்தின் அளவு என்ன என்ற வசியா யாரிடத்தில் இருக்கிறது? முஸ்லிம்களிடத்தில். சுன்னாவை பேசுகிறோம், சுன்னாவிற்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். எங்கே நபியின் இந்த சுன்னா? ஒரு முஃமினுடைய தலைமாட்டில் பதியப்பட்டிருக்க வேண்டும். அவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு